சமூக வலைத்தளங்களில் தவறான வீடியோவை பரப்பியதற்காக கேரள காவல்துறை பிரபல வோல்கர் ஷிம்ஜிதாவை கைது செய்துள்ளது. இந்த வீடியோ தீபக்கின் மரணத்துடன் தொடர்புடையது. இந்த சம்பவம் ஜனவரி 21, 2026 அன்று நடந்தது. ஷிம்ஜிதா முஸ்தபா 42 வயதான தீபக் யூத்வின் தற்கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டார். அவர் வடதராவில் உள்ள ஒரு உறவினர் வீட்டில் பதுங்கி இருந்தபோது கைது செய்யப்பட்டார். முன்னதாக அவர் கோழிக்கோடு மாவட்ட மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரியிருந்தார். மேலும் அவர் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க ஒரு லுகவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் ஜனவரி 16 அன்று தொடங்கியது. ஷிம்ஜிதாவும் தீபக்கும் ஒரே கேரளா மாநில சாலை போக்குவரத்து கழக பேருந்தில் பயணம் செய்தனர். ஷிம்ஜிதா ஒரு வீடியோவை பதிவு செய்து தனது சமூக ஊடக கணக்குகளில் பதிவேற்றினார். அதில் தீபக் தன்னை வேண்டுமென்றே தவறாக தொட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டினார். இந்த வீடியோ விரைவாக வைரலாகி 2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளைப் பெற்றது. மேலும் தீபக்கிற்கு எதிராக குறிப்பிடத்தக்க ஆன்லைன் அவதூறு மற்றும் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு வழிவகுத்தது. ஷிம்ஜிதா அந்த தொடுதல் ஒரு பாலியல் எல்லை மீறல் என்றும் அது ஒரு விபத்து அல்ல என்றும் கூறினார். அவர் மற்றொரு பெண் அசௌகரியமாக இருப்பதை கவனித்த பிறகு பதிவு செய்யத் தொடங்கினார். இருப்பினும் பல ஆன்லைன் பார்வையாளர்கள் மற்றும் சில செய்தி அறிக்கைகள் நெரிசலான பேருந்து நிலைமைகள் காரணமாக அந்த தொடுதல் தற்செயலானது என்று குறிப்பிட்டன. மேலும் அவரது கூற்றுகளின் உண்மைத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கின. சிலர் இந்த சம்பவம் ஆன்லைன் கவனத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம் என்று அவரது உணர்ச்சியற்ற முகபாவனையை சுட்டிக்காட்டினர். ஆடை நிறுவனத்தில் விற்பனை அதிகாரியாக பணிபுரிந்த தீபக் வீடியோ பதிவேற்றப்பட்டு 2 நாட்களுக்குப் பிறகு ஜனவரி 18 அன்று கோழிக்கோட்டில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். அவரது குடும்பத்தினர் அவர் நிரபராதி என்றும் வைரலான வீடியோ மற்றும் ஆன்லைன் குற்றச்சாட்டுகளால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவமானப்படுத்தப்பட்டார் என்றும் கூறினர். வீடியோ வைரலான பிறகு தனது பிறந்தநாள் உட்பட 2 நாட்களாக அவர் சாப்பிடவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தீபக்கின் தாய் ஒரு புகார் அளித்தார். அதில் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் சமூக ஊடக புகழுக்காகவே அவை செய்யப்பட்டன என்றும் கூறினார். தீபக்கின் மரணத்திற்குப் பிறகு ஷிம்ஜிதா அசல் வீடியோவை நீக்கிவிட்டு பின்னர் தனது செயல்களை பாதுகாக்கும் மற்றொரு கிளிப்பை வெளியிட்டார். அதுவும் பின்னர் தனிப்பட்டதாக மாற்றப்பட்டது. ஜனவரி 19 அன்று கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி காவல்துறை தீபக்கின் தாயின் புகாரின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டியதாக ஷிம்ஜிதா மீது வழக்கு பதிவு செய்தது. கேரளா மாநில மனித உரிமைகள் ஆணையமும் தலையிட்டு இந்த சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டது. மேலும் 1 வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு வடக்கு மண்டல துணை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீசுக்கு உத்தரவிட்டது. காவல்துறை விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஷிம்ஜிதாவின் மொபைல் போனை மீட்டு அசல் காட்சிகளை ஆய்வு செய்து வீடியோ திருத்தப்பட்டதா அல்லது மாற்றப்பட்டதா என்பதை தீர்மானிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விசாரணையாளர்கள் அவரது கடந்த கால வீடியோக்களையும் ஆய்வு செய்து வடிவங்கள் மற்றும் நோக்கத்தை கண்டறிய முயற்சிக்கின்றனர். இந்த வழக்கு சமூக ஊடக செயல்பாடு, பொது அவதூறு மற்றும் குற்றச்சாட்டுகளை கையாளுதல் குறித்து ஒரு விவாதத்தை தூண்டியுள்ளது. அனைத்து கேரளா ஆண்கள் சங்கமும் உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ அல்லது குற்றப்பிரிவு விசாரணைக்கு மனு அளித்துள்ளது. தற்போதைய விசாரணை போதுமானதாக இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சம்பவம் வைரலான தவறான தகவல்களின் தீவிர விளைவுகளையும் தனிநபர்களின் வாழ்க்கையில் சமூக ஊடக விசாரணைகளின் தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. இந்த வழக்கு டிஜிட்டல் யுகத்தில் எச்சரிக்கை மற்றும் சரிபார்ப்பின் அவசியத்தை ஒரு கடுமையான நினைவூட்டலாக செயல்படுகிறது. ஷிம்ஜிதாவுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடரும். அவர் 14 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டு மஞ்சேரி பெண்கள் சிறைக்கு மாற்றப்பட்டார்.